இந்த பதிவு ஊழியக்காரங்களுக்கானது. உலகத்தோட முன்னேற்றத்துக்கும் ஆவிக்குரிய ரீதியான ஒரு முன்னேற்றத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம பார்க்க போகிறோம். உலகத்தோட வெற்றி எல்லாமே இன்னொருத்தனோட தோல்வி. ஒரு ரேஸில் ஓடுறாங்கன்னா ஒருத்தன் தோக்குறான், ஒருத்தன் ஜெயிக்கிறான். ஒருத்தன் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா ஒருத்தங்களை சார்ந்தே இருந்து அவங்க வாங்கிறது மூலிமா இவன் லாபம் ஈட்டுறான். ஆனால் ஊழியம் என்டையராக டிஃப்ரெண்ட். ஆவிக்குரிய வளர்ச்சி வேறு விதமானது. அது தன்னையும் வளர்த்தும் தன்னை சார்ந்தவர்களையும் வளர்த்தும் எல்லோரும் வளர்ந்து எல்லோரும் ஜெயிக்கிறது தான் ஒரு ஆவிக்குரிய முன்னேற்றம். அதுதான் தேவ முறைமையாகவும் இருக்குது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படித்து பார்த்தா அடிப்படையான எல்லா சத்தியமும் பவுல் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. கிறிஸ்து அஸ்திபாரம், அதுக்கு மேலே நீங்கள் கட்டுறீங்க. கட்டுறவன் விலையுயர்ந்த கல், மண், புல் எதோ வச்சு அழகுபடுத்தி கட்டுங்க. ஆனால் கட்டுறது அவனோட வேலை. அவன் எப்படி கட்டுறானோ அது அவன் கையில் தான் இருக்குது. அப்படி கட்டடம் அக்கினியினால் சோதிக்கப்படும். அக்கினியினால் சோதிக்கப்பட்டு அது நிலைத்திருந்தால் அவனோட பங்கு அவனுக்கு சேரும். அது நிலைக்காமல் போனால் நஷ்டம்தான் அவனுக்கு. என்னன்னா அவன் செஞ்ச வேலை அங்கே சரியா இல்லை. நம்ம வேலை செய்கிறோன்னா அது நம்மளோட வளர்ச்சியை மட்டுமே நோக்கி இருக்கக்கூடாது. நம்ம பேச கேட்குற, நம்ம செயல்களை பார்க்குற, நம்ம சொல்லித்தரதை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை முறையும் வெற்றி பெறுவது மட்டும்தான் ஒரு ஊழியக்காரனோட நோக்கமாக இருக்கணுமே தவிர, எனக்கு காசு வருது, நான் சம்பாதிக்கிறேன், நான் வளர்றேன்னு மட்டும் போகக்கூடாது. அது ஆவிக்கேற்ற வளர்ச்சி இல்லை. ஆவியில் நடக்கிறவர்கள் அப்படி நடக்க மாட்டாங்க.